கேழ்வரகு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது. முக்கியமாக இதில் கால்சியம் இருக்கிறதுனால நம்ம பல்லுக்கு எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் இது பல்லுக்கு எலும்புக்கு தான் மட்டும் இல்லை, வேறு நிறைய விஷயத்துக்கு இது நம்ம உடம்புக்கு ஹெல்ப் பண்ணுது. இதை நம்ம வாரத்தில் 1 நாள் 2 நாள் இல்லை, தினமும் கூட எடுக்கலாம். நாம் தினமும் எடுக்கிறதுனால உடம்புக்கு நிறைய நன்மைகள் தான் கிடைக்கும். டெய்லி கேழ்வரகு சாப்பிடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா கஞ்சி மட்டும்தான் வச்சு சாப்பிடுவோம். மற்றபடி வேறு ஏதாவது செய்யுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேலை அதிகமாக இருக்கும் அதில். அதனால் நாம் அதை சமைச்செல்லாம் சாப்பிட மாட்டோம். ரொம்ப குயிக்காக முடிகிற மாதிரி ஒரு 6 வகையான ரெசிபி நான் இன்றைக்கி வந்து உங்களுக்காக செய்து காட்டுறேன். இந்த ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இதுக்கு நான் 1 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் நான் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இது 250 கிராம் கப். இந்த மாவோட அளவு வந்து 250 கிராம். இதே கப்பில் 1 கப் அளவு சாதமாக எடுத்திருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப் அளவு தேங்காய் சேர்த்திங்கனாலும் ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் வந்து தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து எவ்வளோ சேர்த்துருக்கேன்னா 1 கப்பு, நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். நான் மாவுக்கு அவ்வளோ தண்ணி தேவைப்படாது, இருந்தாலும் நான் எந்த கப்பில் எடுத்தனோ அதே கப் அளவுக்கு தண்ணி நான் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மாவெல்லாம் நல்லா கலந்து வச்சுருங்க. கலந்து வச்சுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. ஏன்னா ஒரே டைம் நீங்கள் நிறைய ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். நான் 1 கப்புக்கு இப்போ நான் எடுத்தேன் இல்லையா 1 கப்பு, அந்த கப்பில் தான் நான் 1 கப் அளவு தண்ணி வச்சேன். அதிலே கொஞ்சம் எனக்கு மீதி ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். கையில் எடுத்து உருட்டும்போது நமக்கு நல்லா உருட்டுற மாதிரி வரணும். கொழுக்கட்டை மாதிரி நம்ம பிடிச்சோன்னா உதிரெல்லாம் கூடாது, நல்லா உடஞ்சி போகிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் இது சரியான அளவுன்னு அர்த்தம். ஒருவேளை தண்ணி உங்களுக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பரவாயில்ல, 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு கேழ்வரகு மாவு நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்தாலும் நல்லாவே தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் மாவு அதிகமாக சேர்க்கும்போது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சுடுதண்ணி ஊற்றும் போது மாவெல்லாம் நல்லாவே வெந்துடும். ரெண்டாவது நம்ம மாவு போடும்போது அந்த மாவு வெந்திருக்காது. அதுக்காக ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் உருண்டைகள்லாம் பிடிச்சிக்கலாம். நான் ஸ்பூனில் முதல்ல கலந்தேன், அதனால் அது சரியாக கலந்துருக்காது. அதுக்காக தான் கையில் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டி உருண்டையாகவும் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த உருண்டை வந்து எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னா நெல்லிக்காயில் பாதி அளவு, அந்த அளவு உருண்டையாக நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் சின்னதாக கூட எடுத்துக்கலாம், இல்லை பெருசாக வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரொம்ப குட்டி குட்டியாக செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸ் கிட்டலாம் கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால. இதெல்லாம் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுடுங்க. இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். ஆல்ரெடி இது நல்லா வெந்திருக்கும் நம்ம சுடுதண்ணி ஊற்றுனதுனால. அதனால் இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ரெசிபி பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ எடுத்து வச்ச மாவில் இதே மாவில் நம்ம 6 ரெசிபி பண்ண போகிறோம். இந்த ஒரே மாவில் தான் நம்ம 6 ரெசிப்பியும் பண்ணுறோம். இது வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிட்லாம். ஒரே மாதிரி சாப்பிட முடியாது இல்லையா? இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி ஒரு மாதிரி சாப்பிட்லாம், இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நாளைக்கு வேறு மாதிரி சாப்பிட்லாம். அதுக்காக தான் இந்த 6 ரெசிபி நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். அதே மாவில் கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் உருண்டை எடுத்துக்கோங்க. அந்த உருண்டையை நல்ல தின்னாக, இந்த நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி நல்ல தின்னாக எடுத்துக்கோங்க. தின்னாக எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி வந்து கேரட்டில் பீட்ரூட் வந்து நான் பொரியல் பண்ணியிருக்கேன். அந்த பொரியலில் தான் நான் அது உள்ளே வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கேரட் வைக்கலாம், உருளைக்கிழங்கு கூட வைக்கலாம். உருளைக்கிழங்கு வைக்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். இது வந்து குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? உருளைக்கிழங்கு வைக்கும்போது உருளைக்கிழங்கு மசாலாலாம் நம்ம வீட்டில் பண்ணும்போது அதே இந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இப்போ நம்ம 2 ரெசிபி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இந்த குட்டி உருண்டையெல்லாம் இருக்குல்ல, இந்த உருண்டையை வச்சு நம்ம இன்னொரு ரெசிபி பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் 200 ml தண்ணி எடுத்திருக்கேன். கூட உங்களுக்கு கொஞ்சம் வேணும்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட இதில் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி இதில் சேர்க்கலை, ஆனால் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்பொழுது. இது ஒரு கொதி வந்தாலே நமக்கு நல்லா வெந்துடும். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம். நம்ம எப்படி கஞ்சிலாம் பண்ணும்போது ஒரு கொதி 2 கொதிலே நமக்கு மாவு வந்து நல்லா வெந்துடும் இல்லையா? அதே மாதிரி ஒரு கொதி வந்துச்சுனாலே போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சீரகம் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான்.
இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டையெல்லாம் இதில் போட்டுடலாம். நான் வந்து ஒரே டைமில் 6 ரெசிபியும் பண்ணுறதுனால கொஞ்சம் உருண்டை எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் வந்து நான் இதில் சேர்க்குறேன். எல்லா உருண்டையும் இதில் சேர்த்ததுக்கப்புறம் மிளகுத்தூள் தூவிக்கோங்க. இது சாப்பிடும்போது கொஞ்சம் சூப்பு மாதிரி இருக்கும் நமக்கு. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது காலையில் டைமில் சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு இது. வெயிட் லாஸில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதில் நம்ம ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை. நீங்கள் வந்து வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரைஸ் கூட அதில் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரைஸ்க்கு பதில் நீங்கள் அவல் சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்துட்டு நான் இப்போ ரைஸ் வச்சு தான் நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ரைஸும் கேழ்வரகு மாவும் சேர்ந்து இதே இதில் நீங்கள் ரைஸ்க்கு பதில் அவல் சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணணுன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ 3 ரெசிபி நம்ம பண்ணிட்டோம். இது 4வது ரெசிபி. அதே மாவு எல்லாமே குட்டி குட்டி பாலாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் இதே மாதிரி அடை தட்டுவோம் இல்லையா, அதே மாதிரியே தட்டி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் நெய் போட்டு செய்திருக்கேன். உங்களுக்கு ஆயில் வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது காலையில் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க. இதில் நீங்கள் முருங்கைக்கீரைலாம் கூட சேர்க்கலாம். முருங்கைக்கீரையில் வேறு எந்த கீரை இருந்தாலும் ரொம்ப பொடியாக கட் பண்ணி நீங்கள் இதில் சேர்க்கலாம். நம்ம சாதாரணமாக அடை சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். என்ன ஒன்று இதில் ரைஸ் கலந்துருக்கோம். நம்ம அடை செய்யும்போது நம்ம ரைஸ்லாம் இதில் சேர்க்க மாட்டோம். இதில் ரைஸ் இருக்கிறதுனால நல்லா இருக்காது அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதில் ரைஸ் நம்ம சேர்த்ததே தெரியவே தெரியாது. டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி இதில் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நாம் பீட்ரூட் வச்சோம்ல, இந்த உருண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வச்சாலே போதும், நல்லா வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி மாவு வெந்த மாவு தானே, அதனால் நமக்கு உடனே நல்லாவே வெந்து கிடச்சிரும். இதை இப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்து இன்னொரு ரெசிபி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து இந்த குட்டி குட்டியாக உருண்டையாக இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் குட்டீஸ்க்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம இப்படியே சாப்பிடலாம். இல்லைனா நம்ம இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம அப்புறமும் கூட சாப்பிடலாம். 1 ஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சம் உருண்டை தான் அதில் சேர்க்கறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் நிறைய செய்யும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் அப்படியே கலந்து சாப்பிடும்பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம பீட்ரூட்லாம் வச்சு பண்ணது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது நம்ம ஒரே மாதிரி கஞ்சி மட்டுமே தான், கேழ்வரகுகளை சாப்பிடணும்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அது கஞ்சி பண்ணுவோம், களி பண்ணுவோம், கூழ் பண்ணுவோம், இந்த மாதிரி தான் பண்ணுவோம். கொஞ்சம் வித்தியாசமாக செய்து சாப்பிட்ணுன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதில் வேலைலாம் அதிகமாக இருக்குங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் கஞ்சி மட்டுமே எப்பவும் போல் வச்சு சாப்பிட்டுட்டு போயிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இது நிறைய விஷயத்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம இதில் கால்சியம் இருக்கிறதுனால பல்லுக்கு எலும்புக்கெல்லாம் ரொம்பவே நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது. இதெல்லாம் வந்து டாக்டர்ஸ் தான் சொல்கிறாங்க, நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். ஹேர் லாஸ்க்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இது தினமும் கூட எடுக்கலாம். முக்கியமாக வெயிட் லாஸில் இருக்கவங்க இதை கண்டிப்பாக தினமும் சாப்பிடலாம். காலையில் டைமில் இந்த மாதிரி சாப்பிடலாம். தேங்காயெல்லாம் கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் தினமும் சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் நல்லாவே கண்கூடாகவே தெரியும். இந்த ரெசிப்பியில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு நல்ல ரெசிப்பியில் இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிப்பியில் உங்களை வந்து பார்க்குறேன்.